ஐயோ 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 அப்படியே உட்காருப்பா அவனோட கெட்டியான விட்டு நீ உட்காரு தம்பி உட்கார்றா நீ உட்கார்றா நீ டே தம்பி டே 8ஆம் கிளாஸ் நீ உட்கார்றா. ஐயோ போச்சே அது ஆண்டு டே மாளிகாலே நச்சை காடுறா யாராவா ஐயோ ஏக்கா அந்த ஆளு என்ன பாட்டு இது பாட்டு அடிச்சாரு பாரு ஏக்கா வீங்கி போச்சு வந்து பாரா கை வைக்க அந்த பேனருக்கு பின்னாடி வா அடிக்கணும் யாரு வரட்டு அடிச்சாடில அவனுக்கு ஒடிஞ்ச மாதிரி போச்சையா அப்ப அடங்காமை சரி என்னாட்டுக்கு பொன்னாக நமக்கு ஒரு இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அம்மனுடைய பாதகமனத்தில் இந்த சபையில் வந்திருக்கின்ற அருமையன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கை அமர்ந்திருக்கிறார்கள் அமரக்கூடிய அனைவருக்கும் சும்மா கடைகள் கேட்க மாட்டியாங்களா எனக்கு நீ சம்பந்தம் எங்க அடி மகாராஜா அப்ப அமைதியாக இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆளை பார்த்தால் விளக்க முடியல விளக்கம் விவரமா சொல்ல வேண்டும். விளக்கி தெரியுமா சொல்லாமையா ஒண்ணு புரியல. ஆளை பார்த்தால் ஒன்றும் புரியவில்லை. உன் பேரு ஊரு என்னடா தெரியல. அதான் புரியலங்க ஒண்ணு புரியல. அவன் பேர் மனோ எமர் பூபதி. வந்தீங்க உன் பேர் சொன்னதானே அவன் பேரு அவன் பேர் போன அதான் ஏறி போன அவன் பேரு ஐயா நான் யார் தெரியுமா சொல்லுங்க ஐயா.
அது கல்லு வெடித்து அது கல்லா அல்ல கண்ணா ஒரு கல்லு மேல ஒரு புடவு போட்டு அது பெண்ணா இல்ல கல்லா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஆமா அந்த அப்பேற்பட்ட நேர் பங்காளி துரியோதனன் தம்பி எல்லோரும் பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த அர்ஜுனன் நான் பிறந்த நேரம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நட்சத்திரம் அதோ பூரண சந்திர உதய நேரத்தில் பகுதி என்று சொல்லக்கூடிய தேவகோமான் தெய்வ இந்திரனுடைய அருளால் தேவர்கள் பார்த்து நான் பிறந்ததால் எனக்கு தேவரெல்லாம் பார்த்து பிறந்தால் முதல் எனக்கு நேர் பங்காளி 105 பிள்ளைகள் பங்கு பங்காளிகள் அப்படி வீதி வழியா இந்த படையோடு இவன் 105 பேரை விட சும்மா வீதி வழியில் நடந்து வந்தான். திறந்து விட்டா என்ன போவா வண்டி கூட்டு எப்படி போவா யார பார்த்து இவன் கொடுத்துட்டா ஐயா நமக்கு நேர் பங்காளி யாரு? அவன் பார்த்தான் ஐவராஜாக்கள் நமக்கு எப்பொழுதும் பங்காளி எப்பயோ பங்காளி அப்படி தவறா நினைத்தவன் பல கொடுமையை செய்தான். ஆதி நாராயணனுடைய பேச்சு வந்து கடைசி நேரத்தில் அவன் தூதுபாடி நாடு ராஜ்யத்தை பிரித்து 12 வருஷம் ஓராண்டு அதை கழித்து வந்தால் அதை செய்வதற்கொண்டு முதல் வனம் அதை சென்று எங்க தாத்தா வேதவியாசரை கண்டு தாத்தா துரியோதனன் இப்பேற்பட்ட கொடுமைகள் செய்தான். 12 வருஷத்தை எப்படி முடிப்பது காலத்தை எப்படி கழிப்பது நாட்டை எப்படி பெறுவது அப்படி கேட்டதுக்கு வேதவியாசர் சொன்னார், அப்பா பாண்டவர்களே நீங்கள் அறியாத பிள்ளைகள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் வருகாலத்தை பாரத போர் என்பது ஏற்படாமல் போகலாம். அதனால் யாராகிலும் ஒருவன் சென்று அந்த பரம கடவுளை பார்த்து பாஸ்வத கணக்கும் சிலிமுகவாளாயும் பெற்று வர வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். ஐவராஜாக்கு யார் போகலாம் என்றால் தர்மராஜ் போகலாம். ஆனா பாயிண்ட் வர வழியில யாரா ஏசன் கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பீம போன உடனே அந்த சிவபெருமா வந்தா பாப்பா இல்லன்னா அந்த கைலாய மலையை தோல் கொடுத்து தும்சம் தூக்குவார். ஆனா சின்ன பசங்க அப்புறம் யாரு போவது? சிவசங்கரா உங்க பாப்பா மல்லிகா எங்க தங்கறா? சம்போ சிவசங்கரா அப்படி அந்த பரமசி சிவசங்கரா அப்படி என்று கடுந்தவம் செய்து பரம கடவுளை பார்த்து ஒரு ஆடப்படையில கழட்டி அந்த பரமகடல போடி சம்போ சிவசங்கரா
கடுமையா தவம் செய்யும் நேரத்தில் சப்தடிகளும் ஒன்றாக கூடி பேரிடி என் தலை மீது சப்தடினா 7 இடி ஒருமிக்க சேர்ந்து அந்த தவம் செய்யும் போது சப்தடியும் 7 இடி ஒன்னாக கூடி இவர் தலைமையில தண்டான் என்று இருந்தது. அப்படி வரக்கூடிய அந்த இடிமன்னனை நான் பிடித்து என் கக்கத்தில் அடக்கினேன். ஐயோ கண்கள் பிடிக்கிறது. காரணம் என்ன? ஐயா நான் வரவில்லை. தேவகோமா தெய்வேந்திரன் அனுப்பி வைத்தார். என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அவன் பரம கடவுளை கோரி தவம் செய்கின்றான். மன உறுதியாக மரம் தோடு அடர்ந்து செய்கிறாரா? பரிசோதித்து பார்த்தோம் அப்படின்னு கட்டளையிட்டான். தெய்வனுடைய கட்டளைக்கு நான் வந்து அப்ப அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். அப்ப தேவகோமன் உனக்கு தந்தை எங்க அப்பா அப்படி அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அதனால் உயிர் பிச்சை கொடுத்தேன். அப்ப கேட்கிறேன் அதே இடிமன்னா இந்த பேரிடி சத்தத்தை கேட்டு இந்த பூலோக மக்கள் தர்மராஜாவையும் பீமாவையும் அர்ஜுனாவையும் நகுல சகாதேவரையும் அப்படி அண்ணவரை விட்டு என்னப்ப 10 மேல வந்தாண்ட கதையா நடந்தது. ஒரு கால தூரம் ஒரு 10 மைலுக்கு அந்தாண்ட ஓடி கட்ட வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு இவனுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அப்படி என்று அந்த இடிமன்னனுடைய தங்கை மேகராஜனுடைய மகள் எனக்கு மின்னல் ஒளியை பரிசாக கொடுத்தான். ஒரு சாமியார போய் ஒரு சன்னியாச போய் தவமும் வரும் வாயின் வரும்போது அங்க ஒரு பொண்டாட்டி, அங்க ஒரு கல்யாணம். அங்கே விட்டு பரம கடவுளை கோரி கடுமையா தவம் செய்து பாஸ்பத கண்ணையும் சிலிமுகமாலையும் பெற்று வரும்போது யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை இந்த அர்ஜுனன் பெற்று அதான் இந்த வரி எதிர்க்கார். இன்று என்ன நாடகம்? 14 நாள் சண்டை ஜெயித்தரன் வதை. அதான் அர்ஜுனன் இருக்கார். ராஜகோபால் பேராசிரியர் அந்த அமரர் பொய்யாரை அமரர் என்ற தேவர்கள் அந்த தேவர்களை சொன்ன மாபுரி ஆற்றுக்கு முடியாது 3 கோடி 60,000 நிவாத கவச காலகைகளை செய்கின்றார். அவர்களை மதம் செய்வதற்கு எனக்கு அழைப்பு வந்தது. நேராக தேவலோகம் சென்று அப்பா என்ன காரணம் அப்படி தெய்வேந்திரன் கேட்கிறார். அப்ப தெய்வேந்திரன் சொல்றார், அர்ஜுனா என்னுடைய அம்சத்தில் நீ பூலோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தேவர் இடுக்கத்தை ஜெயிக்க வேண்டும், நீதான் தீர்க்கணும் அப்படின்னு கட்டளை. அப்ப தெய்வேந்திரனுடைய தேர் ஓட்டக்கூடியவன் அவன் இந்த ரதசாரதி பெயர் மாதிரி அவன் ரத ஓட்டவும் நான் ரதத்தில் அமர்ந்து மாபுரி சொன்ன மாபுரி ஆண்டுக்கு முடியாது. அங்க 3 கோடி 60,000 பேர் நிவாத கவச கால கயிறுகளை நான் மதம் செய்து அதனால் எதிர்க்கார். அமரர் துயரை தீர்த்த சீலன் அர்ஜுனராஜன் சாமானில் எதிரில்லாத வீரன். ஆனா யார் அந்த கமலக்கண்ணன் பாதத்தை
கண்ணன் பாதத்தை கமலன் கண்ணன் பாதத்தை கனவிலும் நான் கனவிலும் மறவாசீலன் தூக்கத்திலும் விழித்திருந்த போதும் மூச்சிருக்கும் போது எந்த நேரத்திலும் அந்த கமல கண்ணன் பாதத்தை நான் கனவிலும் மறவாசீலன் ஆனால் அந்த காதக துரியன் சேனை இந்த களத்தில் மடித்த காலம் அப்ப துரியோதனுடைய சேனைகளை மடித்த மாவீரன் காலன் யம காதக துரியன் சேனை களத்தில் மடித்த வீரன் ஆனால் இன்று என்ன நாள் அந்த கதிரவன் உதயமும் அவன் இங்கேயோ மத்திரக்காரன் சொல்லுவான் எங்கேயோ போச்சு ஐயா அது இதுமே வர புத்தி கேட்டாங்கன்னா ஆடலாம் ஒண்ணுமே தெரியாது போய் நம்ம கட்டி மாட்டு நடத்தி எப்படி அந்த கதிரவன் உதயமுன் ரதமதில் ஏறி எதிரி ஜெயிந்தவனை மடித்திடம் மீறி தம்பி அப்படி இருக்க கட்டளையிட்டான் 12 வருஷத்தை கழித்து அச்சாத வாசத்தை முடித்து நாட்டை கட்டதற்கு நாடு கொடுக்க மறுத்தான் என்னதான் கேட்ட பாண்டவர்கள் அப்ப சொல்றான் யா துரியோதனன் யா பாண்டவர்களே பாதி ராஜ்யம் பெற வேண்டுமானால் பாதி நாட்டு நாள் சண்டை 18 நாள் யுத்தம் இப்படி செய்து மாண்டவர் போக மீண்டவன் நாட்டை ஆளட்டும் அப்படின்னு கட்டளையிட்டான் அப்ப பாண்டவாளுக்கு 7 அக்ரோணி சேனை கௌரவருக்கு 11 அக்ரோணி சேனை 11 அக்ரோணி சேனை 18 அக்ரோணி சேனை 18 நாள் சண்டை ஒரு அக்ரோனுடைய சேனை எவ்வளவுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்ச நாயங்க வரோம் அந்த பள்ளிடம் நம்ம போனோமா போவே இல்லை அக்ரோனி சேனை எல்லாம் சொல்றோம் பாண்டவாளுக்கு 7 கௌரவருக்கு 11 அப்ப 11 7 18 அக்ரோனி ஒரு அக்ரோனி சேனை எவ்வளவு அந்த பள்ளிக்கூடம் போல அதை நீயும் பார்க்கலாம் மகாபாரதத்தை படிச்சா இருக்கு அப்ப அதெல்லாம் இருக்கு 18 அக்ரோனி ஒரு அக்ரோனி சேனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் 4 அணிகளாக பிரிக்க வேண்டும் அதை 4 படைகளாக பிரிக்க வேண்டும் ஒரு படைக்கு இவ்வளவு தொகை என்று கொடுக்க வேண்டும் அந்த 4 படையை ஒன்றாக கூட்டினால் ஒரு அக்ரோனுடைய சேனை இவ்வளவு அப்ப எப்படி அதிரத சமரத அத்திரத 4 அணிகளாக பிரித்து தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை 4 வகை படைகளாக பிரித்து தேர்ப்படையுடைய தொகை 21,870 அந்த யானைப்படை அது 21,870 குதிரைப்படை 65,610 காலாட்படை 1,09,350 இந்த 4 படை ஒன்றாக சேர்த்தால் ஒரு அக்ரோன் 2,18,700 கொண்டது ஒரு அக்ரோனுடைய 2,18,700 கொண்டது ஒரு அக்ரோனியர் தொகை இப்படி பாண்டவாளுக்கு 11 7 18 அக்ரோனி சேனை இதான் இது நாடகம் இந்த உள்கருத்து தான் பேசும்போது எல்லா நாடகமும் ஆடி இருக்கு அப்ப 18 நாள் சண்டை நியமித்தானே அப்ப யார் யாருக்கு யுத்தம் இருதர படை அமைந்திருக்கின்றது அங்க துரியோதன பக்கம் என் பாட்டன் பீஷ்மாச்சாரி என் குருவாருக்கு கூட ரோணாச்சாரி அது கிருபாச்சாரி அது கர்ணன் இப்படி படை வீரர்கள் அங்க இருக்காங்க படை வீரர்கள் அப்பேற்பட்ட வீரர்கள் அங்க இருக்காங்க அங்க தாத்தா பீஷ்மாச்சாரி சேனாதிபதி பட்டம் இந்த பாண்டவர் பக்கம் யார் தெரியுமா அதோ விளாடனுடைய மகன் சுபேதனன் அப்ப விளாடம் உண்டாட்டி சுதர்கனதானே அவன் மக உத்தரகுமார் தானே இவன் யாரு அந்த விளாட மன்னனுக்கு 2 பொண்டாட்டி அப்ப யார் சுரதா என்ற பெண் முதல் மனைவி மனைவி சுதர்கன 2வது மனைவி அந்த விளாட மன்னனுக்கு
ஆண் 2 பெண்ணு 1 1 அப்ப சுயாதன இந்த பாண்டவர் பக்கம் சேனாதிபதி பட்டம் தம்பி சொன்னா போர் நடக்கின்றது சமமா அடக்கின்றான் யார் சுயாதனன் அப்ப பார்த்தார் பீஷ்மாச்சாரி என்னடா சின்ன பையனா இருக்கறான் இவன் சமமா சண்டை செய்யறான் அப்ப துரியோதன பக்கம் 4 அக்னி அவுட் நான் அக்னி சேனா அவுட் டேய் 4 அக்னி சேனை மாண்டது அவுட்னா இங்கிலீஷ் அங்க வேணாம் அப்ப இங்கிலீஷ்காரன் போறதா 4 அக்னி சேனை அங்க செத்தது மாண்டு விட்டது அப்ப 11 4 போனா 7 அக்னி சேனை துரியோதனனுக்கு 7 இந்த பாண்டவருக்கு 7 14 அப்ப பார்த்தார் பீஷ்மாச்சாரி முதல் நாள் சண்டையில 4 அக்னி மடித்து விட்டார் இவனை விடக்கூடாது அப்படி என்ற அதர்ம போரில் பீஷ்மாச்சாரி சுயாதனனை மடித்தார் சல்யன் புத்திரகுமாரனை மடித்தார் அப்ப பாண்டவருக்கு தோல்வி அந்த கௌரவருக்கு ஜெயம் ஆனால் 2 பிள்ளைகளை ஒரே வீட்டுல முதல் நாள் சண்டையில் விளாடனுடைய பிள்ளை 2 பிள்ளையுமே வாரி கொடுத்துட்டான் ஒரே குடும்பத்துல யார் பாகம் பெறுவது யார் உயிரை விடுவது யார் சாவடிப்பது ஒரே குடும்பத்துல 2 புள்ளி அள்ளி கொடுத்துட்டான் அவன் மனசு எப்படி இருக்கும் கண்டிப்பா எப்பேற்பட்ட புள்ள 2 புள்ளியே செத்தா ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் நல்லா இருக்குமா கண்டிப்பா முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி அப்போது 2ஆம் நாள் அவனுக்கு இந்த பாண்டவர்கள் சேனாதிபதி பட்டம் அங்கே தாத்தா பீஷ்மாச்சாரி அந்த 2வது நாள் யுத்தத்தில் சதானிகன் என்பவன் மாண்டான் 3ஆம் நாள் பகவான் கையில் சக்கரம் எடுத்தார் அப்ப அவர் என்ன சொல்றார் துரியோதனன் கிட்ட துரியோதனா தர்ம யுத்தம் நடந்தால் நான் கையில ஆயுதம் எடுக்க மாட்டேன் அதர்ம யுத்தம் நடந்தால் நான் கையில ஆயுதம் எடுப்பேன் அப்ப 3ஆம் நாள் சண்டையில் பகவான் கையில் சக்கரம் எடுத்தார் கையிலாதி எடுத்தருள் கண்ணனை மையுலாதி மணிவண்ணனை பெரியவன் உதவி செய் பானுவை பையமுண்ட செவ்வாயனை அப்ப ஏன் எடுத்தார் 3ஆம் நாள் சண்டையில எங்க அண்ணன் வீமாட்சி துரியோதனை பார்த்து கதா எடுத்தார் அப்படி துரியோதனை அடித்ததும் அந்த துரியோதனை அப்படியே கத்துறான் கதறான் துரியோதனன் ஒரே ஓட்டம் யாரு துரியோதனன் ஆமா அப்ப பாக்க பீஷ்மாச்சாரி 1000 இருந்தால் அவன் ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனிதன் அந்த துரியோதனன் அரவக்கொடியோன் பூத்தக்கரவுடையோன் யாருக்கு வணங்க முடியும் கையில தனரேக படைத்தோன் இப்போ ஒரு 10 வயசு பையனை அடிச்சிட்டான் அந்த பையனை தப்பு சொல்லிக்கலாம் ஐயா அமைதியா உட்கார ஐயா காதலே வாங்காத கம்னசாமி அப்போ ஒரு 10 வயசு பையனை அடிச்சுட்டா அந்த பையன் ஏதோ தப்பு செய்து அப்படின்னு நினைப்பாங்க அதே ஒரு பெரிய தவறு பெரியவங்க செய்தாலும் ஆயிருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் அந்த பையன் அவங்களை போய் அடிக்குது பாரு அந்த பையன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த நாட்டின் பேரரசன் யார் துரியோதனன் அவனை பார்த்து இந்த வீம கதாயுத்தம் அடிச்சதும் அடி தாங்க முடியாத அம்மா அப்படின்னு ஓடுறாரு அவன் ஓடுவதை பார்த்து பீஷ்மாச்சாரி அப்படின்னு கணக்கு கொடுக்க ஆரம்பித்தார் அவர் சண்டை செய்தால் என்ன நடக்கும் ஒரு பகலில் யான் மலைவன் முப்பகலில் மலைவன் உபநிறுத்தி விற்க முடியும் மறுபகல் ஒரு 5 மலைவன் பரிஞ்சு ஒரு நாழிகையில் மலைவன் முனிமை இந்த 18 கோடி சேனையை மடிப்பதற்கு 18 நாள் தேவையில்லை பீஷ்மாச்சாரிக்கு ஒரு பகல் போதுமா அந்த 18 சேனை மடிக்க அப்ப ஒரே பகல முடிச்சிட்டா செய்த சபதம் எப்படி நிறைவேறும் அவர் கணக்கு கொடுத்தார் அதை பார்த்து பகவான் சக்கரம் எடுத்தார் பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு பகல் போதுமா இந்த 18 சேனை மடிப்பதற்கு ஒரு பகல் போதும் அதான் துரோணாச்சாரியாருக்கு 3 பகல் போதுமா துரோணாச்சாரியாருக்கு கர்ணனுக்கு 5 பகல் அஸ்வத்தாமனுக்கு ஒரு நாழிகை
ஆனால் இந்த புவியோடு அந்த வானமும் புறந்தர நிறைந்த உலவும் ஒரு சனத்தில் மலவென்பில் ஒரே ஒரு கண்முடி கண் தரகத்துக்குள்ளே இந்த 11 சேனையை சுத்தமா மடிச்சிருவாங்க. இந்த 14 உலகமும் அப்படியே ஒரு கண்முடி கண் தரகத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்படி கணக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது பகவான் கையில் சக்கரம். அதை பார்த்த பீஷ்மாச்சாரி, நாராயணா, நான் அதர்ம போருக்கு தலையிட்டது தவறு, என்னை மன்னிக்க வேண்டும். சரணாகதி அடைந்தார். 4ஆம் நாள் பீமனுக்கு துரியோனுக்கு சண்டை. 5ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரிக்கு யுத்தம். 6ஆம் நாள் விகர்ணனுடைய ரதம் எல்லாம் என் மகனுக்கான அபிமன்யு பொடிபடியா செய்தார். 7ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரிக்கு யுத்தம். 8ஆம் நாள் அப்பா மகாராஜா எதிரோம படைத்தவன். ஆமா 32 அழகு படைத்தவன். எனக்கும் இந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல ரவான் என் பிள்ளை 8ஆம் நாள் சண்டையில் அலம்புஜனால் மாண்டு விட்டான். அந்த 9ஆம் நாள் யுத்தத்தில் அப்பேற்பட்ட அலம்புஜனை நானும் அண்ணாவும் மடித்து 9ஆம் நாள் யுத்தம் ஜெயம் பெற்றோம். 10ஆம் நாள் சண்டையில் அந்த சமர் நாள் பாட்டம் வேண்டும். என் பாட்டன் என்று பார்க்காமல் என் மகன் அபிமன்யு பொடிபடியாக செய்தார். அதற்கு அடுத்தது 12ஆம் நாள் அந்த 12ஆம் நாள் நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன் என்னோடு போர் தொடுத்தான். அண்ணவனோடு யுத்தம் செய்தேன். அப்படி செய்யும் தருணத்தில் ஐயா ஒரு பெருத்த வேலாயுதத்தை எடுத்து அவினான். அந்த வேலாயுதம் எங்களை நோக்கி வருகின்றது. அப்ப எங்க மாமன் சொல்றார், அர்ஜுனா அதை எதிர்த்து நிற்காது. எங்க 12ஆம் நாள் சண்டையில பகவத்தை வேலாயுத்த விடலாம். அப்ப ஒரு வேலாயுதம் ஒரு ஆயுதம் சொன்னா அதை எதிர்த்து போர் தொடுக்கணும். எந்த ஆயுதமா இருந்தாலும். ஆனா இந்த வேலாயுதத்தை எதிர்த்து போடாது. அவர் சாட்டி கொண்டு வச்சிருந்தார். அது கூட கீழே போட்டார். அந்த வேலாயுதம் வந்தது எங்களை பார்த்து அது மாட்டு போயிடுச்சு. அது போனதும் எங்க மாமனை கேட்கிறேன், மாமா ஒரு ஆயுதம் வருகின்றது என்றால் அதை எதிர்த்து போர் செய்யணும், கொடுக்க வேண்டும். ஆனா எதுவுமே செய்யாத நிராயுத பாணியா என்ன காரணம் கேட்கிறேன். அப்ப மாமா சொல்றார், அர்ஜுனா உன்னை போன்ற 1000 அர்ஜுனன் எதிர்த்தாலும், உன்னை போல 1000 அர்ஜுனன் எதிர்த்தாலும், என்னை போன்ற 1000 எம்பெருமான் எதிர்த்தாலும், அந்த வேலாயுதத்தை எதிர்த்தால் அவன் தலை 16,000 சுக்குலா போய்விடும். ஆனால் உனக்கு நாங்கள் எதிரி அல்ல. அப்படி எந்த ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியா நின்றால் அது நீரா போயிடுமா. அப்பேற்பட்ட வரப்பிரசாதம் பெற்றது. எவ்வளவு வில் விஜயம் திறமையா இருந்தாலும் சொல்லுவாங்க, சுடர் விளக்காகினும் ஒரு துண்டுகோல் ஒன்று வேண்டும். மாமன் சொல்லலாம் ஏத்தால நீங்க அப்புறம் பதில் சொன்னார், இனிமேல் சண்டை செய்தா அப்படி என்பது பகதத்தனை முடித்து, தம்பி 12ஆம் நாள் இந்த பாண்டவருக்கு ஜெயம். நேற்று 13ஆம் நாள்
13ஆம் நாள் யுத்தத்தில் அமரமாகிய குருட்சேத்திர பூமிக்கு சென்று யுத்தம் செய்யும் தருணத்தில் 60,000 வெங்கலக்காரர்கள் அடே அர்ஜுனா அடே பேடி என்று என்னை மாவென்று தலட்சியமாக நினைக்கின்ற பொழுது அப்ப என் மாமாவுடைய கருத்தினால் என் மகன் அபிமன்யு அழைத்து காவலுக்கு வைத்து விட்டார் அவனோடு யுத்தம் செய்யும் தருணத்தில் அப்போது என் மகனை உரைத்தேன், கண்ணே அபிமா உங்க பெரியப்பாவுக்கு நீ காவல் இருக்கும் தருணத்தில் உன் உயிருக்கு ஆபத்தென்றால் இந்த சங்குநாதத்தை நீ துணித்தீரானால் உன்னை என் வில்முனையில் காப்பாற்றுகின்றேன். அப்படி என்று 13ஆம் நாள் யுத்தத்தில் என் மகன் அபிமன்யு அழைத்து என் அண்ணன் தர்மராஜுக்கு அருகாமையில் காவல் வைத்துவிட்டு வெகு தூரம் சென்று விட்டேன். அப்படி சென்றதும் அந்த நேரத்தில் சக்கர வியூகத்தில் நுழைத்து துரியோதனன், துச்சாதனன், ஜெயத்ரதன், கர்ணன், துரோணாச்சாரி எல்லாரும் சூழ்ந்து என் மகனோடு யுத்தம் செய்திருக்கின்றார். அப்ப எங்க அண்ணன் கேட்டிருக்கார் பீமன், மகனே அபிமன்யு எல்லோரும் அதர்ம போருக்கு தலையிட்டு விட்டார்கள். அப்பா உன் சண்டையில் உனக்கு நான் துணையாக பங்கு கொள்ளட்டுமா? உன் சண்டையில நான் துணையாக பங்கு கொள்ளட்டுமா அப்படி கேட்டிருக்கார். யார்? எங்க அண்ணன் பீமாட்சி. அப்ப என் பையன் சொல்லிருக்கா, பெரியப்பா கண்ணன் மகன் சுந்தரி, லாடன் மகன் ருத்தரி, 2 பொண்டாட்டியில ஒருத்தி கேளு, 2 பொண்டாட்டியில ஒருத்தி கேளு, நான் விடுறேன், நான் கொடுக்கிறேன். ஆனா என் சண்டையில் நீ பங்கு கொள்ள விட மாட்டேன் அப்படின்னு போர் தொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லாரும் வளைத்ததும் இனிமேல் நம்மை விட மாட்டார் அப்படின்னு நினைத்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அந்த வார்த்தைப்படி அப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு சங்குநாதத்தை துணித்தார். அந்த சங்குநாதம் என் செவியில் விழாமல் எங்க மாமாவும் சங்குநாதத்தை துணித்தார். அப்பவே கேட்கிறேன், என்ன மாமா சம்பந்தம் இல்லாத சங்குநாதத்தை துணிக்கின்றார்? அது 60,000 வெங்கல ரதக்காரர் வென்ற ஜெயச்சங்கிடா. சரி, பாடிக்கூடாரும் போகலாம். அப்படி என்று குருட்சேத்திர பூமிக்கு நாரி விட்டு பாடிக்கூடாருக்கு சென்றார். என்னுடைய பிள்ளை அபிமன்யு கரவேறு குண்டமாக இருக்கின்றான். அதைத்தவன் யார்? ஐயா உன் பையன் பூமிகை ஏனானே. அப்பொழுது சொல்லுரை என் பெயரை சொல்வதற்கு இருக்கக்கூடிய வீரபலம் படைத்தவன் அபிமா. ஆறுயிரான அப்பாலா, ஐயோ அபிமா கண்ணே, இந்த பேருயிர் தனையிழந்து பேதையன் பூதலத்தில் இந்த ஓர் உயிர் இருந்தும் என்ன இந்த உலகத்தை ஆளப் போறேன். இன்றைய 13ஆம் நாள் என் மகன் அபிமன்யு மடித்த அந்த ஜெயத்ரதனை சிந்து பூபதி ஆகிய ஜெயத்ரதன் தனித்தேன் உந்தமரை நாளை உடுமேறன உடற்கு 5 படும் அவ்வளவில் ஆவி கபருவேனில் வெண்தனலில் வீழ்வதினி வேத மொழி என்றேன். என் மகன் அபிமன்யு மடித்த ஜெயத்ரதன் நாளை 14ஆம் நாள் கீழ்திசையில் கதிரவன் உதயமாகி மேதிசை மறைவதற்குள் அண்ணவனை கொல்லவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு 6 சபதம் செய்தார். அந்த சபதப்படி இன்றைய 14ஆம் நாள் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்று புரியாமல் எங்க மாமா பார்த்தார். இன்றைய 13ஆம் நாள் ஏதோ தேத்து மாத்து சொல்லி மகனுக்காக அண்ணவனை காப்பாற்றி விட்டோம். நாளை 14ஆம் நாள் அவன் சபதம் இருக்கான், உன்னை கொல்ல வேண்டும், அப்படி இல்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும், என்னுடைய உயிர் விட வேண்டும். இதுதான் நான் ஒரு சத்திரியன். ஒண்ணு நான் வாழணும், என் மகனை பண்ண சாவடிக்கணும். ஆமா. அப்போது பார்த்தார் இன்று அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்று அன்று இரவே நானும் என் மாமாவும் எங்கு சென்றோம்? அந்த ஆதி கையிலை கையில
பரம கடவுளை பார்த்து ஏற்கனவே தவம் செய்த பார்ப்பத கண்ணையும் சிலிமுகமான பெற்று அப்படி வருகின்ற போது அந்த வாதிகள் பயன் தோற்றின் இந்த 14 நாள் ஜெயித்தரதன் வதை நாடகத்தை எழுதிய புண்ணியவான் கடலூருக்கு பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் பேராசிரியர் அவர்தான் எழுதியிருக்கார். ஆதி கைலையை விட்டு நீங்கி அந்த அரவணைநாதன் திருவடிக்கான இந்த மூதண்டம் பிளக்கவில்லை தாங்கி அந்த வாதிகள் பயந்தொடுங்க வாணி விலாசம் நடுங்க ராஜகோபாலுடைய கையெழுத்தை பார்த்ததோ அந்த வரிகளை பார்த்ததோ கடலூர்ல திருப்பாதி புலியூர் ஆமா அங்கதான் இருக்க அந்த வாணி விலாசம் அச்சகம் அந்த அச்சகத்துல இருக்கிற அச்சப்படுவார்களா அச்ச அடிக்கிறவங்க அச்சப்படுவார்களா என்ன வரியோ என்ன அர்த்தமோ எது கொண்டு வந்திருக்காரோ அதனால வாணி விலாசம் பாசமான நகர் வாழ்ந்துடு நேசன் காகாணி பூந்தோட்டம் தானே இப்ப இங்க இருக்கிறாரு கலிந்த துரைசாமி பிள்ளாமிட்டு போன்றவங்க நெடுமடப்பான்றவங்க தனது முனியெல்லாம் எல்லா நாடக பேராசிரியர் அதே போல அவரு அந்த பக்கம் ஆமா அதாவது நாடகத்தை போட்ட புண்ணியமா அவருக்கு ஒரு காகாணி தான் இருந்தது எங்க வாழ்க்கை பத்தியா. அதனாலதான் வாசமான நகர் வாழ்ந்துட்டு ராஜகோபாலும் பொன்மொழிக்கிறங்க 13 நாள் 14 நாள் யுத்தம் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்றும் புரியவில்லை. இதற்கு காரணம் அது என்பெருமானோடு பகவந்தனமா யுத்தத்தை முடிக்க வேண்டும் சபதம் நிறைவேற வேண்டும். கோபால கண்ணனை அழைத்து வாருங்கள். அவங்க மாமா கோபால அழைக்க இந்த கோபால கண்ணன்
கொடுத்து